நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து போகும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 24 வரை. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். இங்கே பிள்ளையற்றிருந்த ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். எப்படி நினைத்தரலாம்? அவளுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தினம் தினமும் அநேக விண்ணப்பங்களை நாம் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவளுடைய சிறுமையை நினைத்து கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்து ராகேலை நினைத்தருளினார். ஒரு மனிதனுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். அவர் தாழ்த்தி சமீபமாக வந்து நம்முடைய தன்னை தாழ்த்தி வானத்திலிருந்து தாழ்த்தி நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அவர் தம்முடைய செவி சாய்த்து நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர். இங்கே ராகேலுக்கும் அவளுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அவளை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நம்மளை கர்த்தர் நினைக்கணும்னா நாம் அவருக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரையும் நினைக்கிறோமா? நினைக்க மாட்டோம். நமக்கு வேண்டியவங்களை, ரொம்ப ஸ்பெஷலானவங்களை, ஸ்பெஷலான காரியங்களை அடிக்கடி நினைப்போங்களா? அதே போல் தான் நாம் கர்த்தருக்கு ஸ்பெஷலாக இருந்தால் அவர் நமக்கு செவி கொடுக்கணும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள், நம் நடவடிக்கைகள் நாம் அவருக்கு ஸ்பெஷலாக இருக்கணும். நம்ம அவர் ஸ்பெஷலாக இருக்க முடியாது, நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை நினைத்தருள்வார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் செய்யும்படியாய், நமக்கு இறங்கும்படியாய் அப்படி செவி சாய்த்து நமக்கு செவி கொடுத்து நம்மை நினைத்தருள்வார். ஜெபம் பண்ணலாமா? அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவை. இந்த நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் இரவு வரை இம்மட்டுமாய் உடைய கரம், உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றி நன்றிப்பா. ஹல்லேலூயாமே ஸ்தோத்திரங்க தாவை. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறோமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாழ்வில், இல்லாமையில், பலவீனங்கள், பாடுகள் மத்தியிலே கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுப்பீராக. நீர் அவர்களை நினைத்தருள்வீராக. ராகேலுக்கு செவி கொடுத்து நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறாப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் கர்த்தாவை நீர் செவி கொடுத்து அவர்களை நினைத்தருளுங்கப்பா. இன்றைக்கு அதை செய்தருளுங்கப்பா. வேதனையோடு கண்ணீரோடு முன்னோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் செவி கொடுத்து அவர்களை நினைத்தருள்கிறபடியா நன்றி நன்றியப்பா. ஒவ்வொருடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். பிறகுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனம் வல்லமையும் பலன ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.